உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏதோ ஆபீஸ்ல நீ அவளை திட்டிட்டியாமே, அது சம்பந்தமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கா. இல்லம்மா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னால அவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது. நான் காலையில ஆபீஸ்ல வச்சு பேசிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னா. மா ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்கோங்க, போங்க. சரி. என்னாச்சு? அவர் வரலையா? இல்ல பாரதி, அவன் காலையில ஆபீஸ்க்கு வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டான். இருங்க, வர. இந்தாங்கம்மா, இதுதான் நான் கோட் பண்ண டெண்டர்னு அவர்கிட்ட சொல்லுங்க. சரி. சுருக்கு பை மாதிரி ஒரு கவர் இருக்கே, அதுல என்னமா இருக்கு? ஆதி அந்த ஷர்ட் எனக்கு போட்டு விடும்போது ஒரு செயின் அந்த ஷர்ட்ல இருந்துச்சு. அதான் அதையும் கவர்ல போட்டு கொடுத்தேன். செயினா? அதுல ஒரு சாவி இருந்துச்சா? ஆமா, இருந்துச்சு. ஐயோ, ஏ லட்சுமி! பாட்டி, என்னாச்சு இவங்களுக்கு? ஏன் இப்படி ஓடுறாங்க? அதே பாரதி இத கொடுக்க சொன்னா. இதான் பாரதி கொடுத்த டெண்டரா? இதுல 6 கோடி தான் இருக்கு. இந்த செயின் பாரதி கிட்ட தான் இருந்துச்சா? ஆமா ஆதி, நீ சட்டையை கழட்டி கொடுக்கும்போது அதுல இது மாட்டி இருந்துச்சா? சரி, பாரதி எங்க இருக்காங்க? போயிட்டாங்களா? அப்பவே போயிட்டா. சரி, நான் காலையில ஆபீஸ்ல போய் பேசிக்கிறேன். ஆதித்யா, இந்த ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோ. அடுத்த வாரத்துல இருந்து நீ எங்க சொன்னாலும் அம்மா கூட்டிட்டு போறேன். ஆஹா, அதெல்லாம் முடியாது. இன்னைக்கே என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ. ஆதித்யா, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா அம்மா கூட்டிட்டு போவாங்க. இப்படியே சொல்லி சொல்லி லீவே முடிஞ்சிரும். டேய், இன்னைக்கு டேட் 29 தானே, இன்னும் ஒரு மாசத்துக்கு மேல லீவ் இருக்குடா. தமிழ், என்ன டேட்னு சொன்ன? 29மா? 29. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மித்ரா. உனக்கும் ஆதிக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது நடக்க போகுது. 10 வருஷம் கனவு மாதிரி இருக்கு. உன் தவத்தை பார்த்து அந்த கடவுளை கருணை காட்டிதான் எல்லாமே உனக்கு சாதகமா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஆதி பொண்டாட்டிக்கும் ஆதி அம்மாவுக்கும் சண்டை வந்துச்சு. ஆதி அம்மாவும் அதனால இறந்துட்டாங்க. ஆதியும் அதுக்கேத்த மாதிரி சைக்காலஜி டாக்டரை பார்த்து மெமரி எரேஸ் பண்ணி பழைய ஆதியா உன்கிட்ட திரும்பி வந்துட்டான் பாத்தியா? கடவுளே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காரு மித்ரா. என்னது?
கடவுளா? ஆதியோட பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வந்ததுல இருந்து அவங்க அம்மா சூசைட் பண்ணி ஆதி டிஸ்டர்ப் ஆகி சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை பார்த்த வரைக்கும் தான் கடவுள் போட்ட கணக்கு. மத்ததெல்லாம் இந்த மித்ரா போட்ட கணக்கு. என்ன பாக்குற? ஆதிக்கு அப்படி ஒரு ஆபரேஷன் இருக்குன்னு சொல்ல வச்சு அத பண்ண தூண்டினதே நான் தான். ஆதிக்கு மெமரி லாஸ் ஆபரேஷன் பண்ணதே நான் ஏற்பாடு பண்ண டாக்டர் தான். ஆனா இது எதையுமே நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நல்லபடியா நடக்குமா நடக்காதான்னு தெரியாம எப்படி சொல்ற? ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சொல்லலையே. அது ஆதி கிடைச்ச சந்தோஷத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். எது எப்படியோ எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நடந்தது. இன்ஃபேக்ட் இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. மித்ரா, நீ கல்யாணம் சொன்னதும் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம். ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். கிஃப்டா? வளைகாப்பு நிகழ்ச்சியில் சோகம். கல்யாண மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கர்ப்பிணி பெண் குழந்தை உட்பட 22 பேர் மரணம். இந்த கர்ப்பிணி பெண் தான் ஆதியோட பொண்டாட்டியோ? பாவம், அவளோட சேர்ந்து 22 பேர் எனக்காக உயிர் விட்டிருக்காங்க. வாமா வா. மா, எனக்கு இந்த வளகாப்புலாம் வேணாமா, சொன்னா கேளுங்க. பாரதி, உன் புருஷன் கூட இல்லைன்னு நீ இப்படி பேசுற. ஆனா ஒரு அம்மாவா இதெல்லாம் பண்ணி வைக்கிறது என்னோட கடமை. வா. அதாவது அந்தந்த நேரத்துல நடக்கணும் பாரதி. உட்காரு. வா உட்காரு. உட்காரு. பாத்து. நிஷா, நீ சொன்ன மாதிரி மண்டபத்துக்குள்ள சிலிண்டர் செட் பண்ணி வச்சிட்டேன். சூப்பர் நிஷா. உள்ள இருக்க ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாம் ரெடி. லைன்லயே இரு, வெடிக்கிற சத்தம் கேக்கும். 2 1. ஆஹா, சத்தத்தை கேட்டாலே உடம்பெல்லாம் ஜெவ்வன்னு இருக்கு நிஷா. இதுக்கப்புறம் ஆதியோட பொண்டாட்டி இல்ல, அவ சம்பந்தப்பட்ட யாரும் உன் வாழ்க்கையில வரமாட்டாங்க. அப்போ இனிமே எனக்கும் ஆதிக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.